ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஆஜின் 16. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார் டீலர்ஷிப் தான் பார்க்க போகிறோம். என் கூட இருக்கிறது வந்து நவீன், மேத்யூ. கைஸ், நானும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், மேத்யூ த கிங் தான். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு பாருங்கள். இவரோட சேனல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க கைஸ், இப்போ ப்ளேக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இவர் நல்லா விளாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த கேம் நான் தான் ஸ்பான்சர் பண்ணேன் இவருக்கு. இவர் எனக்கு தெரிஞ்சு ஓகே கைஸ். யார் வரா? இப்போ நம்ம கடை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணுங்க. அது இதான் நம்ம ஃபஸ்ட் வீடியோனால இவருக்கு கொஞ்சம் பக் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க கைஸ். கமெண்டில் திரும்பி ஏதோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கமெண்டில் வேணால் அடுத்த தடவை வேணால் நல்லா பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வராரு. என்ன பார்க்க வராரு? கியோரியோ பார்க்க வராரா? இல்லை, ஓகே, அந்த விண்டேஜ் கார் பார்க்க வராரு கைஸ். ஓகே, அந்த கஸ்டமர்கிட்ட போய் பேசுங்க. அது பேசலாம். நல்ல கார் சொல்கிறாரு. ஒரு டேட் இல்லைண்ணா, 21,000 விற்கிறோம். ஓகே, என்ன நீங்கள் கொடுத்துட்டீங்க? இது நம்மகிட்ட இன்னும் நிறைய கார் இருக்குது மேத்யூ. ஓகே, அடுத்த ஆள் வராங்கன்னு அடுத்து இன்னொருத்தங்க வராங்க. இப்போ இவர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பணக்காரருன்னு நினைக்கிறேன் நான். சரி, வாங்க பார்க்கலாம். நோ டேமேஜ். பரவாயில்ல, ஓகே. என்ன நீங்கள் பரவாயில்ல, நம்ம விற்கலாம். இதெல்லாம் விற்றா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாகும். இப்போ இந்த கார் தான் நம்ம விற்க போகிறோம். ஓகே, ஆட் வேறு வந்துருச்சு. சாரி கைஸ், தெரியாமல் ஆட் வந்துருச்சு. ஆமாம் கைஸ், ஆட் வந்துருச்சு. சாரி மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஓகே, வந்து ஒரு போகிறாரு. இன்னொரு கஸ்டமர் யாரோ வராங்களா? இருங்க பார்க்கலாம். இன்னொரு கஸ்டமர் வராங்க. அவர் வருவார். வர நம்ம இப்போ கடை இன்டீரியல் மாற்றிடலாமா? அது மாற்றிக்கலாம். இப்போ அந்த கஸ்டமரை முதல்ல பார்க்கலாம் மேத்யூ. ஓகே, நீங்கள் சொல்லலாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, வாங்க சார், வாங்க. ஓகே, சொல்லுங்கள். திஸ் இஸ் பியூட்டி. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்கள். 5,000 சொல்லுங்கள் சார். பரவாயில்ல, 5,000. இவர் என்ன இவ்வளோதான் கேட்குறாரு? அது பாருங்க, 5,000 அவ்வளோ. 5,000 பரவாயில்ல, வாங்க. சரி, எடுத்துக்கோங்க சார். கிரேட் டீல் தான். பரவாயில்ல, நம்ம இப்போ 60,000 நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம கடையை நம்ம நல்லா பண்ணலாங்க. 60,000 இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம கடையை பண்ணணும். கடையை பண்ணி முடிச்சக்கப்புறம் வேறு எதாவது பார்த்துக்கலாம். சோஃபா இங்கே போட்டுக்கலாம். இங்கே முன்னாடி ஒரு டேபிள் போட்டுக்கலாமா? அது போட்டுக்கலாம். இப்போ வாங்க, இது போய் பை பண்ணலாம். டேபிள் நம்ம பேசிக்காக வாங்கிக்கலாம். நம்ம இப்போ தானே ஆரம்பிக்கிறோம். ஓகே, சோஃபாஸ் ஒன்று போதும். நம்ம ஃபஸ்ட்டு அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு டிவி ஒரு டிவி வாங்கிக்கலாம். அதுக்கு வேறு ஸ்டாண்ட் வாங்கணும். அதுவின் ஆமாம், இந்த ஸ்டாண்ட் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதே வாங்கிக்கலாம் கைஸ். ஏன்னா நம்ம கொஞ்சமாவது நல்லா இருக்கணும். ஆமாம். ஓகே, இந்த பெயிண்டிங்கில் எல்லாமே வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த கடை ஃபுல்லாகவே ஒட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகே, இது ஒன்று வாங்கிக்கலாம். பின்ன டஸ்ட்பின்ஸ் நம்மளுக்கு வேணுமா? எதுக்கும் ஒன்று வாங்கிக்கலாம். வேணாம், அது தேவையில்லை படாது முக்கியம். அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம். சரி, ஓகே, நம்ம வந்து தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இதுக்குள்ளேருந்து எடுக்கணுமா? இது செலக்ட் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து வெளியவே வச்சிடலாம். ஏன்னா வெளியே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே ஒன்று வச்சிடலாம். ஓகே, இங்கே ஒன்று வச்சாச்சு. அடுத்து அந்த பக்கம் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து இன்சூர் வச்சிடலாம். ஓகே, நைஸ்ங்க. நம்ம கடை சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த பக்கம் வந்து ஒரு டேபிள் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஆமாம், அந்த டேபிள் இங்கே இருக்குது. இந்த பேசிக் டேபிள் தான். இதை வந்து இப்போ வச்சிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கலாம். ஓகே, இங்கே டேபிளும் வச்சாச்சு. அடுத்து என்ன? அடுத்து நம்ம வந்து டிவி சொன்னீங்க. இல்லை, ஸ்டாண்டு வைக்கணுங்க. ஸ்டாண்டு வச்சு டிவி வச்சுக்கலாம். அடுத்து அப்புறம் ஃபோட்டோலாம் பொறுமையாக மாற்றிக்கலாம். இங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, கொஞ்சம் முன்னாடி வந்துக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் அங்கே வச்சுக்கலாம். இங்கே என்ன ப்ரோ அநியாயம் ப்ரோ தள்ளுங்க. அங்கே வச்சுக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து ஓகே, நம்ம எல்இடி டிவி வாங்கணும்ல, அது வச்சிடலாம். அடுத்து ஓகே, நம்ம ஓகே ஏதோ வருது. பிரேக். சாரி கைஸ், தெரியாமல் வந்து இந்த பிரேக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட் வந்துருச்சு கைஸ். ப்ரோ, என்ன ப்ரோ ஆட் வந்துட்டுருக்கு? ஆமாம், என்ன பண்ணுறது? நெட்டு போட்டு தான் அந்த கேம் விளாட்ணும். ஓகே கைஸ், இது வந்து ஒரு ஆன்லைன் கேம் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் போட்டிருக்கோம். சரி, பரவாயில்ல. இது வந்து கார் ஃபார் சேல்னு போட்டிருக்கு. இந்த ஓகே கைஸ், இது வந்து கார் ஃபார் சேல். வெளியே ஓட்டுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, அது நீங்கள் வெளியவே ஒட்டிடுங்க. ரொம்ப இதாக ஒட்டாதீங்க. இருங்க.
ஓட்டுங்க அது கரெக்டாக அந்த க்ரீன் வரும்போது ப்ரோ 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 என்ன ப்ரோ நீங்கள் அவ்வளோ ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரலையே ப்ரோ வந்துருச்சு ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ இங்கே அந்த லம்போர்கினி ஒயிட் கலர் லம்போர்கினி ப்ரோ 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 இதெல்லாம் வச்சிடலாம் ப்ரோ அது அங்கே வை ப்ரோ வச்சிடலாம் இங்கே வச்சிடலாம் அவ்வளோதான் ப்ரோ வச்சிரு ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ கீழே வச்சிட்டா சரி அப்போ மேலே கிட்டா தான் போவாங்களேன் ப்ரோ கேஸ் இவர் ரொம்ப சோம்பேறித்தனமாக படுறாரு கேஸ் மேலே தான் போகிறேன் ப்ரோ மேலே வச்சிடலாமா இங்கே எங்கே வச்சலாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ப்ரோ அடுத்து பார்க்கலாம் இதுதான் ப்ரோ இது வச்சலாம் இது சூப்பராக இருக்குது அதனால இங்கே வச்சலாம் ஓகே ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ அது எங்கேயோ இருக்குது இது எங்கேயோ இருக்குது ப்ரோ ஓகே அப்போ இங்கே வச்சலாம் ப்ரோ கிட்ட தான் போவேன் ப்ரோ ரொம்ப சோம்பேறித்தனால படாத ப்ரோ ஓகே ப்ரோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வச்சிரு ப்ரோ ஓகே இப்போ போய் பாரு அவ்வளோதான் ப்ரோ அவ்வளோதான் இப்போ இன்னும் ஒரு இது இருக்குது இது நல்லா இருக்குது இது அந்த பக்கம் வச்சிரு ப்ரோ இங்கேயா இல்லை அங்கே வச்சிரு ப்ரோ இங்கே ஓகே இங்கே ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து ஃபோட்டோலாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு வேறு எதுவும் மறந்த மாதிரி இருக்குல்ல இங்கே ஒன்று வாங்கணும் டேபிள் எம்டியாக இருக்குது டேபிள் எம்டியாக தான் இருக்கும் ப்ரோ அது பிரச்சனையும் இல்லை சரி ஒரே நிமிஷம் கொடுங்க ப்ரோ ஒரே நிமிஷம் நம்ம வந்து எல்லாமே வாங்கியாச்சு டஸ்ட்பின் தேவையில்லை நம்மளுக்கு இப்போதைக்கு இப்போ நம்ம தேவையானது டேபிள்ஸு சோஃபாஸு எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்கிரேட் பண்ண சோஃபாஸ்லாம் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இது போதுன்னு தான் நினைக்கிறேன் இது நல்லா இருக்குது இப்போதைக்கு நல்லா தான் இங்கேருந்து பார்த்தா நம்ம கடை ரொம்ப அழகாக இருக்குது ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து கடையை மூடிட்டு நம்ம வந்து 12 o'clock ஆச்சா கைஸ் அப்போ சொல்லப்போனால் மத்தியானம் நம்ம நைட் ஆயிடுச்சுன்னா போய் படுத்துடணும் கைஸ் நம்ம வீடு அங்கே அதுதான் கைஸ் நம்ம வீடு தகரடப்பா போய் வீடுன்னு சொல்லி கொடுத்துருட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே கைஸ் நம்ம இப்போ எங்கே போகலாம் தான் யோசிக்கிறோம் ப்ரோ மார்க்கெட் போகலாமா மார்க்கெட்டே போகலாம் மார்க்கெட்டு தான் கொஞ்சம் பெஸ்ட்டு நெய்பர்ஹுட்டில் மொக்க காரும் கொடுத்துட்டு நம்மளை காசு நிறையா வாங்கி ஏமாற்றிடுறாங்க ஆமாம் பட்டு மார்க்கெட்டில் ஓகே கைஸ் தெரியாமல் இந்த பிரேக் வந்துட்டுருக்கு கைஸ் பிரேக்குன்னு சொல்லி ஆட் பண்ணுறாங்க கைஸ் சாரி கைஸ் தெரியாமல் இந்த ஆட்லாம் வரும் மன்னிச்சுக்கோங்க அடுத்த தடவை இது வராமல் பார்த்துக்குறோம் கைஸ் ஓகே கைஸ் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் கொஞ்சம் திரும்பிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்தாச்சு கார் மார்க்கெட்டுக்கு ப்ரோ இந்த ட்ரக் நம்மளால் எடுக்க முடியுமா ப்ரோ எடுக்க முடியாது மத்தியம் இப்போது எடுக்க நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஒரு கார் வாங்கி வச்சுக்கலாமா ப்ரோ ப்ரோ இந்த கார் நல்லா இருக்கு இது வாங்கி நம்மளுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ப்ரோ இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே வரோம்னு வச்சுக்கோங்க இங்கே வரக்கு நம்ம நடந்து வரக்கு பதிலாக அந்த 60 ரூபா கொடுக்குற பதிலாக ஒரு கார் வாங்கி நம்ம வச்சுப்போம் மாடிஃபை பண்ணி கலர் கூட மாற்றிக்கலாம் மாற்றி நம்ம வச்சுப்போம் ப்ரோ ஓகே ப்ரோ நான் இந்த ஐடியா நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம இது அனுப்பிச்சி விட்டு கூட நம்ம இந்த கார் நம்மளுக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ம இது வின்டேஜ் ஸ்டைல் தாங்க இது வந்து நல்லா தான் இருக்குது பார்க்க 27 நம்மள 51 இருக்குது என்னது நம்ம காரை வச்சுக்கலாம் கொஞ்சம் பர்கெயின் பண்ணலாம் அதுக்கு ஆடு வேறு கேட்குறாங்க சரி கொடுப்போம் ப்ரோ அதிக செகண்ட் ஆடு வந்துச்சுன்னா நம்ம அவ்வளோதான் ப்ரோ சாரி கைஸ் ஒரு ஆடு மட்டும் வந்திருக்கு நம்ம பார்கின் பண்ணுறதுக்காக தான் ஆடு அந்த அக்கா எவ்வளோ பார்கின் பண்ணாலும் நம்மளுக்கு இவ்வளோ தான் தரப்போகிறாங்க அது நம்மளுக்கு தெரியாதா கொஞ்சம் கம்மி பண்ணி பார்ப்போம் ஓகே கைஸ் இது என்ன கைஸ் இது ஆடே வர மாட்டேங்குது கைஸ் ஆடுன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க அந்த அக்காட்ட அந்த ப்ரைஸாக வாங்கியிருக்கலாம் ஆமாங்க என்ன அதுவே நீங்கள் பார்கின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே கைஸ் இது என்னாச்சுன்னு தெரில ஒரு பக்கா ஆடுன்னு வந்து சொன்னாங்க ஆடே இல்லை கைஸ் ஆமாம் கைஸ் இன்னும் பொய்ன்னு தான் நினைக்கிறேன் ஆடுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து வெளியே வரலாம் இருங்க வெளியே போய்ட்டு திருப்பி கேமுக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம வெளியே போயிட்டு ஒரே நிமிஷம் சாரி கைஸ் தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க கைஸ் சாரி கைஸ் இதெல்லாம் தெரியாமல் தான் நடக்குது மன்னிச்சுக்கோங்க பாருங்க கைஸ் இந்த அக்காட்ட பார்கின்லாம் பண்ண வேணாம் ஏன்னா வந்து வாங்கிடலாம் பைக் கொடுத்துருங்க ஏன்னா நம்ம கார் இது ஆமாம் கைஸ் எதுக்கும் நம்ம செக் பண்ணிடலாம் அந்த அக்கா ஏமாத்திருந்தாங்கன்னா ஆமாம் கைஸ் அதுவே ஆமாம் ஆமாம் செம்ம கார் பார்க்க நல்லா இருக்கு சூப்பர் கார் இப்போ நம்ம 20 இதெல்லாம் வாங்க முடியாது நம்மளால நம்ம கேட்டு பார்க்கலாம் நம்மளோட கார் வாங்கியாச்சு இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு
90,000 சொல்கிறாங்கப்பா. இப்போ லேம்போர்கினி கேட்டு பார்க்கலாம் மேத்யூ. அதெல்லாம் ரொம்ப ரேட் வரும். இங்கே ஒரு மஸ்டாங் மாதிரி ஒன்று நிற்கிது. இது மஸ்டாங் இல்லை, அது வந்துட்டு தெரியும். இது வின்டேஜ் ஸ்டைல் தான். ஓகே, நல்ல ரேட் சொல்லுங்கள். நல்ல ரேட் சொல்லுங்கள், வாங்கிடலாம். ஓகே 14,000 தான் சொல்கிறாரு. இது நல்ல நம்ம ரேட்டுக்கு விற்றுடலாமா? விற்றுடலாம். அப்போ வாங்கிடலாம். வாங்கிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 10,000 தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு காரும். இப்போ நம்ம இன்னும் இது ஒரு எஸ்யூவி 7th லெவல் வந்தாச்சு. இப்போ இதில் என்ன கிடைக்க போகுது? பெயிண்ட் ஷாப் கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், நம்மளுக்கு பெயிண்ட் ஷாப் கிடச்சிருச்சு. இதில் பெயிண்ட் எதாவது போயிருக்கு, அந்த மாதிரி எதாவது பார்க்கலாம். ஓகே, கார்ட் டீட்டெயில்ஸ் ஒரே ஒரு டிடி, ஒரே ஒரு பர்சன்ட் பரவாயில்ல, நம்ம அது கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த 1% கூட நம்மளுக்கு கொடுக்கும். டொயோட்டோட தான் கைஸ், இதுக்கு கேட்டு பார்ப்போம். ஏன்னா எவ்வளோ கேட்டு வச்சு அடுத்த தடவை வந்து நம்ம வாங்கிக்கலாம்ல அதுவின். ஆமாம் மேத்யூ, அடுத்த தடவை. ஓகே 76 சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம டபுள் மடங்கு விற்றா நம்ம வர முடியும். ஏன்னா இப்போ நம்ம 16 நெருங்கிட்டோம். கைஸ் எஸ்யூவியே இது இங்கே இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஓகே, இது நல்லா இருக்குது. இது இப்போ வாங்கி பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். இது வசூலுக்குன்னு கெட்டால் தான் நல்ல கார் தான். ஓகே 5,000 பரவாயில்ல, 5,000 நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கார்லாம். ஓகே காய்ஸ், வந்து ஆட் வந்துடுச்சு, தெரியாமல் ஆட் வருது. ஓகே, இந்த 5,000 கார் வாங்கிட்டு எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டேமேஜ் இருக்குது. பட்டு நாங்கள் 5,000னால தான் வாங்கினோம். எங்கள்கிட்ட இருக்கிறதே இப்போ 5,000 தான். ஆமாம், அந்த நம்ம அந்த மஸ்டாங் வாங்கினோம்ல நம்மளோடது, அதுக்கு தான் ரொம்ப இதுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இப்போ நம்ம வீடியோ முடிக்க டைம். ஓகே காய்ஸ் 60% சரி பரவாயில்ல கைஸ், நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்க்கணும்ல. அதனால் என்ன பண்ணலாம், இந்த காரை நம்ம ஒர்க் ஷாப்புக்கு ட்ரைவ் பண்ணி விட்டுறலான்னு நினைக்கிறேன். ட்ரைவ் டு ஒர்க் ஷாப். இன்னும் இதுக்கு கூட காசா? நீ டிரைவி ஒரு செல்ஃப் கொடுத்து போகலாம். வேணாம், இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டு போகணும்ல அதுவின். அது பார்த்துக்கலாம், அது கடைசியாக போகாது. நம்ம வேணாம் அதுவின், நான் சொல்கிற கேளுங்க. நம்ம டோ ட்ரக்லேயே அனுப்பிச்சி விட்டுலாம். ஏன்னா நம்ம கார் வேறு நம்ம ஓட்டிகிட்டு போகணும். நம்ம கார் நம்ம ஓட்டிகிட்டு போனால் தான் நல்லா இருக்கும். நடந்து போயிட்டு வந்தால் எப்படி நல்லாயிருக்கும் அதுவின். அப்போ நம்ம திருப்பி வரும்போது எதில் வருவீங்க? புரிஞ்சா இப்போயாது? ஓகே, நம்ம இப்போ இன்னும் எத்தனை கார் வாங்க? அதே மாதிரி இப்போ இந்த 3 காரையும் விற்றுட்டு நம்ம அந்த ஒரு கார் வீடியோவோட முடிச்சுக்கலாம். வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் ஆச்சு. ஃபன் டைமில் தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகே கைஸ், இதில் ஒரே ஒரு டர்ட்டி தான் இருக்குன்னு சொன்னோம்ல, இது க்ளீன் பண்ணிக்கலாம். டோ ட்ரக்லேயே அனுப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த 2 கார் டோ ட்ரக்கில் அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம கார். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம கார் எடுக்க வேண்டிய நேரம். ரெடி நிற்கிறான் பாருங்க கைஸ் நம்ம காரு. இப்போ நம்ம கார் எடுக்க போகிறோம் கைஸ். கைஸ் இப்போ வந்தாச்சு கைஸ் நம்மளோட கார். பாருங்க கைஸ், அப்படியே சொல்லிக்கிறான் கைஸ். சவுண்டு பாருங்க கைஸ், மஸ்டாங்கோட பெருசு கைஸ். ஓகே கைஸ், நீ தப்பு போயிட்டு நம்ம எதுக்கும் பெயிண்ட் ஷாப் எடுத்துட்டு போய் மாற்றி பார்க்கலாம். சாரி, வெரி வெரி சாரி, வெரி வெரி சாரி. கண்டிப்பாக பார்க்க கூட இல்லை. நம்ம கார் இது டேமேஜ் பண்ணால் மனசு கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம காரு நிறைய கார் இருந்தால் கூட நம்ம லீவ் விட்டுறக்கூடாது. அக்கா அக்கா, இது என் காருக்கா, கொஞ்சம் கம்மியாக. ஒன்றும் அது ஒன்று எடுத்துச்சுக்கு. சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. சாரி கைஸ், இது வந்துருச்சு. அந்த ஆட் வந்துட்டே இருக்கு கைஸ். ஆமாம் கைஸ், இதுதான் வெறியாகுது. ஓகே, நம்ம ஒரு கார் வெள்ளை கலரில் எடுத்தோம்ல அதுவின். அது நம்ம இந்த 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 ஷாப்பில் கொடுத்து நம்ம வேற மாதிரி மாற்றிக்கலாமா? அந்த வெள்ளை கலர் காரில் வேறு ரிப்பேரும் இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே, இந்த கார் எட்டு போங்க. இந்த கார் மஸ்டாங் தான் நினைக்கிறேன். இந்த கார் நம்ம வேறு ஏதாவது கலரில் மாற்றிக்கலாம். ஆமாம், சூப்பராக தான் இருக்குது. இது பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் ஒயிட் கலர் இருக்குது, நல்லா இல்லை. ட்ரை பண்ணுங்கள். டேட்டியும் இருக்குது கொஞ்சம். அந்த ஒரு 1% டேட்டி பண்ணணுமா? தேவையில்லை. 1% ஆட்டோ பெயிண்டிங். ஓகே, இப்போ இந்த அக்காட்ட பேசணும். இந்த அக்காட்ட அக்கா, பேசலாம். நான் தானக்கா கலர் சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த அக்கா ரெட் அண்ட் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் அண்ட் பிளாக் மட்டும் இல்லை, என்ன கலர் வேணா இருக்குது. ரெட் அண்ட் பிளாக் வச்சுக்கலாம் மச்சி. இல்லைப்பா, ஒரே ஒரு கலர் தான்ப்பா இருக்குது. இல்லை, நான் ஒரு கலர் சொல்கிறேன். இந்த பர்பிள் எப்படி இருக்குது? பர்பிள் வேணாம், இந்த ரெட்டுக்குள்ளே வைங்க ப்ரோ. ரெட்டு நல்லா இல்லை ப்ரோ. நல்லாக்கா, நல்லா தானே இருக்கு ப்ரோ. இருக்கு இல்லை ப்ரோ, நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம காரில் வைக்கணும். எப்படி இருக்குது? ம், இதுதான்
கலர் ப்ரோ. அப்போ 90 பரவாயில்ல. என்னக்கா நீ அங்கே பெயிண்ட் பண்ணாமல் என்னக்கா பண்ணி? ஓ மிஷின், அதுக்கும் மிஷின் வச்சுருக்காங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இதில் நம்மளுக்கு கிடைக்கிது. பரவாயில்ல. நம்ம அதில் கார் பெயிண்டடு. இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போய் அங்கே நிறுத்திடலாம். கைஸ் நம்ம கார் வேலை இருக்க மாட்டோம். டே ஆத்வின், இப்போ நம்ம கார் விட்டு நம்ம கார் எடுத்துக்கலாம். ஆத்வின் போட்ட எஸ்கேப்டா போய். ஓகே ஆத்வின், இது அப்புறம் சேல் போட்டுக்கலாம். இப்போ இந்த காரு டேமேஜ்னு சொன்னோம்ல, டேமேஜ் ரெடி பண்ணிட்டு கலரையும் மாற்றிட்டு கார் டேமேஜாக இருக்க மாதிரி கூட தெரியாது, அந்த மாதிரி இருக்கணும். ஓகே 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 இதை போய் அங்கே விட்டுட்டு நம்ம கார் எடுத்து. ஆமாம் கேஸ், ஏன்னா இந்த கார் வந்து நிறுத்தணும். இங்கே நிறுத்திட்டு போவோம், இங்கே நிறுத்துவோம். அப்புறம் நம்ம கார் விட்டதுக்கப்புறம் வந்து நிறுத்திப்பார் நம்ம ஆத்வின். கார் சும்மா பலன்னு ஜொலிக்குது கைஸ். நம்ம அந்த தெரியாமல் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம காருக்கு மெதுவாக போங்க ஆத்வின், ரொம்ப பொறுமையாக போங்க. இது நம்ம காரு, பார்த்துக்கலாம். கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு கீழே தான் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல. இந்த சைடு நிறுத்திடுங்க. இது நம்ம காரு, அந்த பக்கம் உள்ளே நிறுத்திடுங்க. எங்கே ஓகே, நம்ம கார்லாம் இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாது. நம்ம கார் சேலுன்னு நினச்சிப்பாங்க ப்ரோ. நம்ம கார் வேறு சூப்பராக இருக்கா. ஓ நோ, வாட் ஸ்பீடுங்க. என்னங்க ரிவர்ஸில் இவ்வளோ ஸ்பீடு வருதுன்னா அப்போ ஃப்ரண்ட்லலாம் எவ்வளோங்க ஸ்பீடு வரும்? சாரி கைஸ், இந்த ஆடு வேறு வந்து வெளியேற்றிட்டு இருக்கு. பார்த்தீங்களா ஆத்வின்? ரிவர்ஸில் இவ்வளோ ஸ்பீடுங்க கைஸ். அப்போ ஃப்ரண்ட்லலாம் எப்படி ஸ்பீடு வரும்? இந்த கார் நம்மளுது. இட் இஸ் நாட் ஃபார் சேல், இட் இஸ் அவர் கார். சூப்பராக இருக்குங்க, விண்டேஜ் ஸ்டைலில் விண்டேஜ் தான். ஓகே, நம்ம இப்போ அந்த கார் ரெடி பண்ணணும். இப்போ ஒரு கார் பெயிண்டிங் கொடுத்து அது வந்துருச்சு. இந்த காரை நம்ம மாற்றுறோம். இந்த கார் வர்ற மாதிரி மாற்றுறோம். 2 கார்ஸ் அது அப்புறம் பார்த்துக்குறோம் ப்ரோ. நம்மளை வந்து சேல் போட சொல்கிறாங்க அந்த 2 காரை. இதை வந்து முடிச்சுட்டு நம்ம சேல் போடலாம். ஓகே, நம்ம இந்த ஷாப்புக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். ஸ்பீடா. ஓகே, இந்த அக்காட்ட பேசணும். அக்கா, இது நிறைய ரிப்பேர் இருக்குது, 60% சொல்கிறாங்க. ஆமாக்கா, கொஞ்சம் பார்த்து கொடுங்கக்கா. 1000 ரூபாக்குள்ளே பண்ணி கொடுங்கக்கா. 1000 ரூபாயா ப்ரோ? என்ன ப்ரோ நீங்கள் 1000 ரூபா வரும் பாருங்க மேத்யூ. ஒன்றும் 500 பரவாயில்லையே, 500 தான் சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா, சூப்பர்க்கா. நீங்கள் சூப்பர்க்கா அக்கா. நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி தந்தீங்கன்னா நான் போய் பெயிண்ட் அடிச்சிடுவேன் அதுக்குள்ளே. ஆமாக்கா. வாஷிங் எதாவது பண்ணணுமா? இது வாஷிங் போட்டுருந்துச்சா? பெயிண்ட் அடிச்சாலே வாஷிங் போடும் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் பெயிண்ட் அடித்தா எப்படி ப்ரோ வாஷிங் போகும்? பரவாயில்ல, பெயிண்ட் அடித்தா அது லுக்காக தான் இருக்கும். அது நம்ம எடுத்து போகல, காசு என்ன சொல்லுவாங்க ப்ரோ. நம்ம கஸ்டமருக்கு நம்ம நல்ல கார் கொடுக்கணும்னு பேர் கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஆமாம் கைஸ், நம்ம கஸ்டமருக்கு நம்ம நல்ல கார் மட்டும்தான் கொடுக்கணும், கெட்ட கார் கொடுக்கவே கூடாது எப்பயுமே. ஆனால் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க கைஸ். அவங்க பாட்டுக்கு ஒரு காரை கொடுத்துருக்காங்க. ஆமாம் கைஸ், நம்ம வந்து ரெடி பண்ண காரவே பாருங்க 60% அதை அவங்க 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் இங்கே வந்து இந்த ரேட்டு போட்டு இப்போ நாங்கள் பெயிண்ட் அடித்ததுக்கு அந்த ரேட்லாம் சேர்த்தாலே ரொம்ப காசு வந்துடும் கைஸ். ஏன் கைஸ் நீங்கள் வேறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேட்டி மாதிரியே இல்லையே. டேட்டி 0% தான்ப்பா. அப்புறம் என்னங்க ஓட்டுப்போ நேரம் போய் இதுக்கு ரெட் பெயிண்ட் அடிச்சிடலாம். ரெட்டா? ஆமாம், இது ரெட் அடிச்சிடலாம், நல்லா இருக்கும். சரி, நம்ம எல்லோ ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லோ பார்க்கலாம், ஏன்னா எல்லோ கலர் காலில் எல்லோ நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். க்ரீன் எப்படி கைஸ் இருக்குது? நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஒரு கோல்டிஷ் எல்லோ போடுவோம், கரண்ட் கலரு. ஓகே, 36 தான் சொல்கிறாங்க, 3600. ஓகே, நீங்கள் இந்த கலர் ஆனால் எல்லோலே வச்சிடலாம். எல்லோ சொல்கிறீங்களா? நான் கொஞ்சம் ஒரு ஆரஞ்சுக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்குது ப்ரோ. இது ஓகே ப்ரோ. ஓகே, கம்மியாக தான் இருக்குது ப்ரோ. என்ன? ஓ, நம்ம காரை பொறுத்து தான் ப்ரோ ரேட்டு. கார். ஓகே, அந்த அக்கா அடிக்கிறாங்க. கலர் இப்படியே மாறுது பாருங்க ப்ரோ. ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு ப்ரோ. அருமைக்கா, ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றி. டாஸ்கில் நம்மளுக்கு 400 கிடச்சிருக்கு. ஓகே, பெயிண்டடுன்னு சொல்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம கார் பாருங்க கைஸ், இப்படி தங்க மாதிரி வந்துட்டு நிற்குது. ஓகே, நம்ம இப்போ 2 கார் விற்க போகிறோம். நம்மளோட அந்த கார் விற்றா நல்ல லாபம் வரும். பட் விற்க மாட்டோம் கைஸ், விற்க வாய்ப்பே இல்லை. நம்மள்ட்ட இப்போ 2000 தான் ப்ரோ இருக்குது. பரவாயில்ல. ஓகே, நிறுத்து ப்ரோ. ஓகே ப்ரோ, சேல் போடுறோம் ப்ரோ. சேலுக்கு போடலாம். ஓகே, நான் அந்த பர்பிள் போடுறேன். பர்பிளுக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ அந்த கலரு. நல்லா ஃபுல்லாக வைக்கிறோம். கார் இஸ் டர்ட்டியா? வாஷ்
இப்படி டேட்டி ஆச்சு டேட்டிலாம் இல்லை ப்ரோ, அது விளம்பரம். இல்லை ப்ரோ, எதுக்கும் பார்ப்போம், நம்ம பார்த்துருவோம் பாருங்க ப்ரோ. 1% இருக்கு ப்ரோ, அது கூட நம்ம விடக்கூடாது ப்ரோ. ப்ரோ டைம் ஆச்சு ப்ரோ, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா டைம் தான் ஆகும். பொட்டன்ஷியல் ஓகே, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஏதோ கருத்து சொல்கிறீங்க, பட் ஓகே தான், எனக்கு ஓகே நீங்கள் சொன்னாலே ஓகே. இந்த சேல் ஓகே, யாராவது வாங்கணும்னு தெரில. ஏன்னா நம்ம பெயிண்டில் அடிச்சிருக்கோம் ப்ரோ, ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் டேட்டி இருக்குது, அதுக்கும் கூட அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நல்ல ப்ரைஸ் போடுங்க. இந்த கார் நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம். ஓகே, நம்ம கடையை திறங்க ப்ரோ. கடையை திறக்காமல் என்ன ப்ரோ, நம்ம கடைக்குன்னு வந்து எவனுமே பேச மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கடை மெட்டீரியல் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, வராங்களா? 2 கார் இங்கே தான் நிற்கிது, ஒருத்தர் வராங்க. வரட்டும். இந்த அண்ணா எனக்கு தெரிஞ்சு இந்த பர்பிள் கலர் தான் வாங்குவாங்க. பார்க்கலாமா? பெட்டு வைக்கலாமா? வைக்கா. ஓகே, நான் இந்த பர்பிள் கலர் சொல்கிறேன். ஓகே, சொன்ன மாதிரி அந்த அண்ணா பர்பிள் தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த கலர் அட்ராக்டிவாக இருக்குது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறாங்க? என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க? ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ, உங்களெல்லாம் ஒரு சேல் போட சொன்னால் என்ன ப்ரோ? தெரியாமல் ஆட் வந்துருச்சு ப்ரோ. நீங்கள் தப்பாக விளாட்றீங்க ப்ரோ. என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, கரெக்டு தான் ப்ரோ. இதை மாதிரி நம்ம வெரி ராங் ப்ரோ. இதெல்லாம் நம்ம வித்துட்டு இருந்ததுக்கு இவங்க வந்து வாங்கினதே பெருசு தான். விஐபி வரோம் ப்ரோ. விஐபி நம்ம கிட்ட இது 3வது வாட்டி வராங்க ப்ரோ. இப்போ விஐபின்னு நம்ம இது இவ்வளோ தானா அப்படின்னு கேட்பான் ப்ரோ. அதான் போகணும்னா பாரு. அடே பாருங்க ப்ரோ, இவன் விஐபியா? பார்கெயின் பண்ணுறான் நம்மள்கிட்ட. ஓகே, அதுதான் ப்ரோ வித்தாச்சு. இப்போ நம்ம கடையை சாத்திட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே கைஸ், தேங்க் யூ. நம்ம இந்த ஓகே, இந்த டாஸ்க் மட்டும் எடுத்துக்கலாம் கைஸ். இந்த டாஸ்கில் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே சாரி கைஸ், இந்த டாஸ்க்கு மட்டும் கிளைம் பண்ணிக்கோங்க மகன். ஓகே ஓகே பாய் கைஸ். நம்ம கடையை மூட போகிறோம். உள்ளேருந்தே மூடிடுங்க. கடையை மூடிடலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் நம்ம கார் விற்கிறது எல்லாமே வந்துடும். பாய் பாய் கைஸ். பாய் பாய்.